அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 விதமான வர்க்கங்கள் இருந்தது. ஒன்று முதலாளித்துவ வர்க்கம், இன்னொன்று தொழிலாளி வர்க்கம் அப்படின்னு 2 வர்க்கங்கள் இருக்கு. உழைக்கிற மக்கள்னு ஒரு பகுதியினர் இருந்தாங்க, முதலாளித்துவ சமூகம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த தீப்பெட்டின்னு ஒன்றே கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டம். நெருப்பு வந்து அப்போ எல்லாருமே வைத்துக்கொள்வதற்கான அனுமதி அப்போ கிடையாது. யாரெல்லாம் பாட்டாளி வர்க்கமாக இருக்காங்களோ, உழைக்கும் வர்க்கமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட குறிப்பாக நெருப்பு வந்து இருக்கவே இருக்காது. முதலாளிகளுக்கு என்ன ஒரு பயம் அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மேலே உள்ள கோபத்தில் இந்த தொழிலாளர்கள் யாராவது நம்ம வீட்டை தீ வச்சு கொளுத்திட்டா என்ன பண்ணுறது, நம்முடைய வைக்க போகிற தீ வச்சு கொளுத்திட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்ததுனால, அதாவது அடிமைகளைப் போல அந்த கூலி வேலையை பார்ப்பவர்களை அவங்க நடத்தின காலகட்டம் அப்படிங்கிறதுனால, அந்த முதலாளித்துவ வர்க்கத்துக்கு இந்த பயத்தின் காரணமாக நெருப்பை வந்து அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. உழைப்பாளர்கள் கையில் அந்த நெருப்பை அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் முதலாளிகள் தங்களுக்கு எதிராக போகக்கூடிய தொழிலாளர்களை வந்து இந்த நெருப்பை வைத்து கொளுத்தி எரித்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய வரலாற்றில் நம்ம வந்து பார்க்குறோம்.